அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களை, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் என்ஆர் காங்கிரசின் வேட்பாளராகிய நாராயணசாமி அவர்களை ஆதரித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று இதோ மக்கள் முதல்வர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்க காங்கிரஸ் ஆட்சி மேலே வந்து அதிக வெறுப்பு இருக்குது. முன்னாடி இருந்த நலத்திட்டங்கள் எதுவும் வந்து சரியான முறையில் வந்து செயல்படுத்தலை, சரியான உரிய நேரத்துலையும் வந்து செயல்படுத்தலை. மாநில அந்தஸ்து வந்து பெற்றுத்தரதுக்கான ஒரு இதை வந்து செயல்படுவோம். ரெண்டாவது வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இந்த 3 வருஷத்தில் காங்கிரஸ் ஆட்சி ஒன்றுமே செய்யலை. அதுக்கான வேலை வாய்ப்பு வர்றதை வந்து பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். அனுபவம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து இப்போ எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கமிஷனில் வச்சுருக்கிறது 25, அதை கிராஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். நிச்சயமாக செயல்படும். யங்ஸ்டர்ன்னும் பொழுது இப்போ மக்களை மீட் பண்ணும்போது தெரியுது யங்ஸ்டருக்கான வரவேற்பு, இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த வாய்ப்பில் நிச்சயமாகவே மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் கட்சியில் ஒரு இளைஞர் படித்த ஒரு இளைஞரை போட்டிருக்கோம். நம்ம சில முடியலன்னா இளைஞர் கொடுப்போம், இளைஞர் போய் செய்யட்டும் அது வேலையை. இளைஞர் செய்ய நல்லது வேலை வேகமா பார்க்க முடியல. அவருக்கு நீங்கெல்லாம் ஒரு இளைஞருக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கணும். அதிக அளவு வாக்கு வெற்றி பெற செய்யணும். அப்பதான் இன்னும் நல்லது எதிர்காலம் நல்லது செய்துட்டே இருக்க முடியும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காண்போர் சரித்திரங்களிலே இருக்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமடா விடமுடமையடா. கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி ஒட்டுமொத்த புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களை புறக்கணிக்கின்ற வகையில் கிட்டத்தட்ட 7500 காலி பணியிடங்களை, அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமலே வைத்துள்ளது. இப்படிப்பட்ட அரசுக்கு நாம் தகுந்த பாடத்தை இந்த நேரத்தில் கற்பிக்க வேண்டும் என்பதனை கூறி அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகளில் வெற்றி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.